இந்த வாரம் நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது பார்த்தோம் கடந்த வாரத்தில் பார்த்தது. இது தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு. இதை நாம விழித்து வந்து நினச்சக்கூடாது. பாஸ்டர் கூப்பிட்டாலும் சரி, நீங்கள் கூப்பிட்டாலும் சரி, கர்த்தர் உள்ளத்தில் ஏவுதலை கொடுத்து உங்களுக்கு அப்படி அழைப்பை கொடுக்கும்படி அவர் சொன்னபடினாலே அவர் அதை செய்தார். உங்கள் உள்ளத்திலும் அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சையை கர்த்தர் கொடுத்தபடினாலே நீங்கள் முன்வந்தீர்கள். ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ஊழியத்தில் நமக்குன்னு விசேஷ பொறுப்புகளும் கடமைகளும் உண்டு. அதை செய்யலாம். இந்த கூட்டை விட்டு அலைகிற குருவி எப்படி இருக்குதோ அப்படி நம்ம வாழ்க்கையில் ஒரு நிம்மதி இல்லாமல் போய்விடும். ஊழியத்தின்னு வந்துட்டோம்னாக்கா, கலப்பை மேல் கை வைக்கிறவன் என்ன பண்ணக்கூடாது, கலப்பையை கை வச்சுட்டு பின்னிட்டு பார்க்கவே கூடாது. அதுபோல் நமக்குன்னு சில பொறுப்புகள், சில கடமைகள் உண்டு. அந்த பொறுப்புகளையும் கடமைகளையும் செய்யாமல் நாம் என்ன பண்ணக்கூடாது, பின்வாங்கி போகவே கூடாது. கர்த்தர் நமக்குன்னு என்ன பொறுப்பு, என்ன கடமை வச்சுருக்கிறாரோ அந்த பொறுப்பையும் அந்த கடமையும் நாம் செய்ய நாம் தவறவே கூடாது என்பதை குறித்து கடந்த வாரத்திலே அப்புறம் விளக்கமாக ரொம்ப திட்டவட்டமாக நாம் அதை பார்த்தோம். இப்போ அதனுடைய தொடர்ச்சி இந்த வாரத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன். எப்படிப்பட்டதான மனநிலையோடு இந்த ஊழியத்தில் நாம் செயல்பட என்பது குறித்த சில ஆலோசனைகள். முதலாவது, ஒரு போதகர் தனக்கு கீழே உள்ள உடன் ஊழியர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் ஒரு தகப்பனுடைய ஸ்தானத்தில் இருக்கிற என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சர்ச்சில் ஒரு பாஸ்டர்னாக்கா அவர் ஒரு தகப்பனுடைய ஸ்தானத்திலே அவர் அங்கே இருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இதற்கு உதாரணமாக இருக்கிறார். அதை நாம் எடுத்து வாசிப்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் மற்றும் யோவான் போன்றவர்கள் நாம் முன்னுதாரணமாக நாம் எடுத்து சொல்லப் போகிறோம். முதலாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். பிள்ளைகளே, இன்னும் கொஞ்ச காலம் நான் உங்களுடன் கூட இருப்பேன். யாரை பார்த்து சொல்கிறாரு? எல்லாமே அவரோட வயசில் பெரியவங்க. எல்லாமே அவரோட வயசில். இயேசு கிறிஸ்து மொத்தம் 33 வயசு. பேதெல்லாம் இயேசுவோட வயசில் ரொம்ப பெரியவர். அப்போஸ்தலனாகிய வயசில் விட ரொம்ப உலக பிரகாரம் வயசில் விட பெரியவங்க. ஆனால் அவர் வானத்தை பூமி உண்டாக்கின தேவாதி தேவன், மனுஷனை வரத்துக்கு முன்கூட்டியே அவர் இருந்தவர். ஆபிரகாமுக்கு முன்பதாகவே அவர் இருந்தவர். ஆனால் இந்த பூமியில் இருக்கும்போது அவருக்கு சிலுவையில் மரிக்கும்போது 33 வயசு. கூட இருக்கிற ஆளவனே சின்ன பசங்க பார்த்து சொல்கிறார் நினச்சிடக்கூடாது. ஷீஷரில் பார்த்து சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, பிள்ளைகளே, இன்னும் கொஞ்ச காலம் நான் உங்களுடனே கூட இருப்பேன். நீங்கள் என்னை தேடுவீர்கள், ஆனாலும் நான் போகிற இடத்துக்கு நீங்கள் வரக்கூடாது என்று நான் யூதரோடு சொன்னது போல இப்போதும் உங்களோடும் சொல்லுகிறேன். அப்போ அவங்கள பார்த்து சொல்கிறார். என்ன சொல்கிறார்? இயேசு கிறிஸ்து தன் உடன் ஊழியம் செய்கிற, தன்னோடு சேர்ந்து ஊழிய பணியில் இருக்கிற அந்த உடன் ஊழியர்களை பார்த்து, சிஷ்யர்களை பார்த்து அவர் இப்படி சொல்கிறார். ஆகவே ஒரு போதகரோடு இணைந்து ஊழியத்தில் ஈடுபடுகிறவர்கள் எப்படிப்பட்ட ஒரு மனநிலையோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால், அவர் ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் இருக்கிறார். ஒரு குடும்பத்தை ஒரு தகப்பனுக்கு என்ன ஒரு கனத்தை, ஒரு கீழ்ப்படுதலை, ஒரு மரியாதை, ஒரு முக்கியத்துவத்தை நாம் கொடுப்போமோ அப்படிப்பட்ட விதத்திலே அவரோட கைட்லைன்ஸுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து நாம் அந்த ஊழியத்தை நாம் செய்ய வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த உதாரணம் எடுத்து காட்டுறேன். ரெண்டாவது எடுத்துக்கிட்ட அப்போஸ்தலனாகிய பவுல், ரோமருக்கு நிருபம் 16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிங்க. ரோமர் 16:21. அதுக்கப்புறம் 1 கொரிந்தியர் 4:17. முதல்ல ரோமர் 16:21 வாசிப்போம். என் உடன் வேலையாளாகிய தீமோத்தேயுவும் என் இனத்தாராகிய லூகியும் யாசோனும் சொசிபத்தரும் உங்களை வாழ்த்துகிறார்கள். பவுல் கூட இவங்களாம் இருக்கிறாங்க, உடன் ஊழியக்காரங்களாம். இப்போ 1 கொரிந்தியர் 4:17 வாசிக்கிறோம். இது நிமித்தம் எனக்கு பிரியமும் கர்த்தருக்குள் உண்மையுமுள்ள என் குமாரனாகிய தீமோத்தேயுவை உங்களிடத்தில் அனுப்பினேன். என்ன சொல்கிறாருனாக்கா, உடன் ஊழியக்காரர் அனுப்பும்போது, ஒரு சபைக்கு அனுப்பும்போது அவர் சொல்கிறாரு, எனக்கு பிரியமும் கர்த்தருக்குள் உண்மையுமுள்ள என் குமாரனாகிய தீமோத்தேயுவை உங்களிடத்தில் அனுப்பினேன். 2 காரியம் இருக்கணும். ஃபஸ்ட்டு, தகப்பனை பிரியப்படுத்துகிற ஒரு குணம் இருக்கணும் பிள்ளைக்கு. ரெண்டாவது, கர்த்தருக்கு அவன் உண்மையாக இருக்கும். கர்த்தருக்கு உண்மையாக
இருக்கணும். ஒரு தகப்பனத்தை ஒரு பிள்ளையை போல் நடந்துக்கணும். அதை அவர் சொல்கிறார், இது நிமித்தம் எனக்கு பிரியமும் கர்த்தருக்குள் எனக்கு உண்மையுமுள்ள என் குமாரனாகிய தீமோத்தேயுவை உங்களிடத்தில் அனுப்பினேன். அவருக்கு பிறந்த பிள்ளை கிடையாது தீமோத்தேயு, கூட உடன் ஊழியம் செய்கிறவர். அப்போ அவங்க கூட எப்படி நடத்தணும்னு சொன்னாக்கா, கர்த்தருக்குள் உண்மையுள்ள என் குமாரனாகிய தீமோத்தேயுவை உங்களிடத்தில் அனுப்பினேன். ஃபஸ்ட்டு எனக்கு பிரியமும், நான் என்ன சொல்கிறேனோ அதை கரெக்டாக செய்வான். அவன் இஷ்டத்துக்கு அவன் செய்ய மாட்டான், கரெக்டாக உபே பண்ணுவான், கரெக்டாக கீழ்ப்படிவான். இங்கே போனால் இங்கே போவான், இங்கே வானா இங்கே வருவான், இதை செய்யினா இதை செய்வான். ஆக இது நிமித்தம் கர்த்தருக்கு பிரியமும் கர்த்தருக்குள் உண்மையுமுள்ள என் குமாரனாகிய தீமோத்தேயுவை. அப்போது இது நிமித்தம் ஃபஸ்ட்டு எனக்கு பிரியமும் என்றார். இது நிமித்தம் எனக்கு பிரியமுள்ள காரியத்தை அவன் செய்கிறவனாக இருக்கிறான். கர்த்தருக்கு உண்மையுள்ள காரியத்தை அவன் செய்கிறவனாக இருக்கிறான். அவனை உங்கள்கிட்ட என்ன பண்ணுறேன், அனுப்பினேன். நான் எங்கும் எந்த சபையிலும் போதித்து வருகிற பிரகாரம் கிறிஸ்துவுக்குள்ளான என் நடக்கைகளை அவன் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவான். பாஸ்டர் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே ஒபே பண்ணி செய்கிற ஒரு குணாதிசயம் அந்த அவரோடு சேர்ந்து பணியாற்றுகிற, உடன் ஊழியம் செய்கிற, தேவனுடைய பணியை செய்கிற உடன் ஊழியக்காரர்களுக்கு இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வசனம் திட்டவட்டமாக சொல்லுகிறது. இன்னும் 1 Corinthians 4:15 கூட எடுத்து வாசிப்போம். 1 Corinthians 4:15. கிறிஸ்துவுக்குள் 10,000 உபாத்தியர்கள் உங்களுக்கு இருந்தாலும், உபாத்தியர்கள்னால் டீச்சர்ஸ், உபாத்தியர்லாம் யார், ஸ்காலர்ஸ்னு சொல்லலாம். யார் அவங்க, ஸ்காலர்ஸு. பெத்த அப்பா ஒருவேளை ஒரு விவசாய குடும்பத்தில் ஒரு விவசாயியாக இருந்திருக்கலாம். ஆனால் அவங்க புள்ள பல இடங்களில் போய் பெரிய பெரிய கல்லூரிகளில் படித்து ஒரு பெரிய பட்டதாரியாக இருக்கலாம். ஆனால் அவருக்கு டீச் பண்ண அந்த ஆட்களுக்கு கொடுக்குற மரியாதையை விட பெத்த தகப்பனுக்கு கொடுக்குற மரியாதை அதிகமாக இருக்குன்னு சொல்ல வர. பெத்த தகப்பனுக்கு கொடுக்குற உபாத்தியர்னு சொன்னால் போதிக்கிறவர். உபாத்தியர்னாக்கா டீச்சர்ஸ். அவர் சொல்கிறாரு, கிறிஸ்துவுக்குள் 10,000 உபாத்தியர்கள் உங்களுக்கு இருந்தாலும், ஆயிரக்கணக்கான அனுபவமுள்ள ஆட்கள் உங்களுக்கு போதித்து, உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து, உங்களுக்கு கைட்லைன்ஸ் கொடுத்து உங்களை நடத்தினாலும் தகப்பன்மார் அநேகர் இல்லையே. தகப்பனை போல் ஒரு டீச்சர் இருக்க முடியாது. தகப்பனை போல் ஒரு டீச்சரு. ஆனால் தகப்பன் நிறைய விஷயம் அவருக்கு தெரியும் டீச்சருக்கு. அவள் தான் ஒரு ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம் பிள்ளை. எங்கே அனுப்புகிறோம், இல்லை வீட்டில் வச்சுக்கலாமே, இது ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம். தகப்பனோட நிறைய விஷயம் டீச்சர்ஸ்க்கு தெரியும். தகப்பனோட நிறைய விஷயம் ப்ரொஃபஸருக்கு தெரியறதுக்காக தான் அங்கே ப்ராப்பராக பள்ளிக்கோ கல்லூரிகளுக்கோ அனுப்பி நம் பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம். அதுபோல் விசுவாசிகள் ஒரு சபையில் ஒரு போதருக்கு கீழ் ஊழியம் செய்யும்போது உள்ள பல வேதவசனத்தை போதிக்கிற ஆட்களுடைய ஐக்கியங்கள் உள்ளவர்களுக்கு இருக்கலாம். அவரோடு கூட அவர்கள் பேசியிருக்கலாம், சில காரியங்களை சம்பாஷித்திருக்கலாம். ஆனால் பல அனுபவம் உள்ள ஆட்களை காட்டிலும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தகப்பனுக்கு நீங்கள் அதிக முன்னுரிமை தர வேண்டும் என்பதை இந்த வேதவசனம் சொல்லுகிறது. கிறிஸ்துவுக்குள் 10,000 உபாத்தியர்கள் உங்களுக்கு இருந்தாலும் தகப்பன்மார் அநேகர் உங்களுக்கு இல்லையே. 1000 டீச்சர்லாம், ஆனால் தகப்பன் ஒருத்தன் தான் இருக்க முடியும். 1000 டீச்சர்ஸ் இருக்கலாம், அவங்க தகப்பன் ஆகிட முடியாது. தகப்பன் ஒருத்தன் தான். அப்போது ஒரு போதகர் என்ன ஸ்தானத்துக்குன்னா ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் இருக்கிறார். உங்கள் குடும்பத்திலே உங்கள் தகப்பனுக்கு, சில குடும்பத்தில் சில தகப்பனை சில பிள்ளைங்க மதிக்கிறதில்லை, அதை வச்சு எல்லோரும் இடம் போட்டுற முடியாது. ஆனால் ஒரு சில குடும்பங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாலாம் உட்காரனா நாங்கள் உட்காருவோம், எந்திரிச்சுன்னா அதான் நீ நல்ல ஒரு ஊழியத்தை செஞ்சிட்ருக்கிறேன். நான் இப்போ ஆரம்பத்தில் ஒரு மாதிரி நினச்சேன், இவர் ரொம்ப கண்டிப்பாக இருக்கிறார், இது மாதிரி இருக்கக்கூடாது. ஆனால் அது ரொம்ப நல்லதுன்னு புரிஞ்சுக்குது. இப்போ ரொம்ப நல்லதுன்னு புரியுது. ஏன்னா தகப்பன் பிரம்ப கையாளாதவன் என்ன பண்ணுறான்னா தன் பிள்ளையை பகைக்கிறான். பைபிளில் சொல்லுது, பிரம்பு எடுத்து அடினுது. பிரம்பு எடுத்து அடின்னு எது சொல்லுது, சட்டம் சொல்லுது பிள்ளைங்க அடிக்கக்கூடாது. பைபிள் சொல்லுது 2 வச்சு வாங்கணுது, 2 வச்சு. அப்போ சட்டம் சொல்கிறத கேட்கணுமா பைபிள் சொல்கிறத கேட்கணுமான்ற ஒரு சூழல் வரும்போது பைபிள் சொல்கிறது தான் கேட்கணும். பைபிள் சொல்கிறது தான் கேட்கணும். ஏன்னா அதே பைபிள் சொல்லுது அரசாங்கத்துக்கு கீழ்ப்படியணும், அரசு அதிகாரிகளை நீங்கள் மதிக்கணும், அவங்க தேவனால் ஏற்படுத்தப்பட்டவர்கள் அப்படின்னு பைபிள் தான் சொல்லுது. ஆனால் அரசாங்கம் ஒரு சட்டம் போடுது, இயேசுவின் நாமத்தை சொல்லக்கூடாதுன்னு. அப்போ அந்த சட்டத்தை இவங்க மீறினாங்க. என்ன பண்ணாங்க, தேவனுடைய சித்தத்துக்கு எதிராக ஒரு சட்டம் வந்தாலும் சரி, தேவனுடைய நோக்கத்துக்கு எதிராக எந்த ஒரு காரியம் இருந்தாலும் சரி. இந்த காலத்தில் பிள்ளைங்களோட மைண்ட் செட்டெல்லாம் கொஞ்சம் மாறி போய்க்குது. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னாக்கா அந்த காலம் வேறு இந்த காலம் வேறு நினைக்கிறாங்க. காலத்தினால் வருகிற மாற்றம் என்று நான் சொல்கிறேன். அரசியல் காலத்துக்கு ஏற்றவாறு மாறும், நாகரிகம் காலத்துக்கு ஏற்றவாறு மாறும், விஞ்ஞான வளர்ச்சி காலத்துக்கு ஏற்றவாறு மாறும், தொழில்நுட்பம் காலத்துக்கு ஏற்றவாறு மாறும், டெக்னாலஜி மாறும்.
ஒரு காலத்துக்கு இன்னொரு காலத்துக்கு டெக்னாலஜி. அந்த காலத்தில் நம்ம வந்து கால்குலேட்டர் யூஸ் பண்ணுறது பெரிய விஷயம். அந்த காலத்தில் கையில் ஒரு கால்குலேட்டர் பார்க்குறது ஒரு பெரிய. இந்த காலத்தில் பிள்ளைங்க அசால்ட்டாக லேப்டாப்பை தூக்கின்னு போகிறாங்க. அசால்ட்டாக என்ன பண்ணுறாங்க, லேப்டாப்பை தூக்கிட்டு. அப்போ ஒரு பெரிய விஷயம் அது. கையில் ஒரு கால்குலேட்டர் இருந்தாலே அது பெரிய இது மாதிரி. இப்போ கால்குலேட்டராக மதிக்கிறது இல்லை, செல்ஃபோன்லேயே வந்துச்சு கால்குலேட்டர் இப்போது. அப்போ வந்து காலத்துக்கு ஏற்ற மாதிரி டெக்னாலஜி மாறுது. என்ன மாறுது? டெக்னாலஜி. அந்த காலத்தில் ஒரிஜினலாக இவ்வளோ பேரை வச்சு கரெக்டாக மியூசிக் போட்டார். ஒரு உதாரணத்தை சொல்கிறோம், இளையராஜான்னு ஒரு இசையமைப்பாளர் மியூசிக் போட்டார். அதுக்கப்புறம் ஏஆர் ரஹ்மான் வந்தார். டெக்னாலஜி யூஸ் பண்ணிட்டு ரொம்ப டெவலப்மெண்ட் ஆகிட்டார். அவர் யூஸ் பண்ண டெக்னாலஜி தான். அதை இதையும் யூஸ் பண்ணி பார்க்குறாங்க. அவருக்கு போட்ட இதே மியூசிக் வந்து டெக்னாலஜியில் பார்த்தா செம்மையாக ஹிட் ஆகுது. இவர் டெக்னாலஜி யூஸ் பண்ணல, டெக்னாலஜி யூஸ் பண்ண அவ்வளோ வித்தியாசம். அவர் தொழில்நுட்பத்தை யூஸ் பண்ணார், இவர் தொழில்நுட்பத்தை யூஸ் பண்ணலை. ஏன்னா அப்போ தொழில்நுட்பம் இல்லை, தொழில்நுட்ப வளர்ச்சி அப்போது இல்லை. ஆனால் அவர் தொழில்நுட்பத்தை யூஸ் எல்லாம் மேனுவலாக போட்டது. ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ண 1000 வயலின் வராமல் டெக்னாலஜி யூஸ் பண்ண அவர் உண்மையாகவே 500 பேரை வச்சு 100 பேர் வச்சு வயலின் வாசி வச்சு ரெக்கார்ட் பண்ணுது. அப்படி ப்ரொஃபஷனல் பண்ணுன்னு சொல்லி கரெக்டாக கொண்டு வந்தாங்க. ஆனால் அதில் சில எரர் வந்துச்சு. ஏன்னா டெக்னாலஜியில் வந்து எரர் வராமல் வரும், அது கவுண்டிங் டிஜிட்டலில் வரும், அது எரர் வராது. அது மேனுவல் வாசிக்கும் போது எரர் கண்டிப்பாக வரும். அப்போ எது காலத்துக்கு ஏற்றவாறு மாறுன்னு பார்த்தீங்கன்னா தொழில்நுட்பம் காலத்துக்கு ஏற்றவாறு மாறுது. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நாங்களாம் லைனில் நிற்போம். ஒரு 1/2 லிட்டர் பால் வந்து ஆவியன் பால் வாங்குறதுக்கு போயிட்டு காலையில் 4 மணிக்கு டோக்கன் ஒன்று வாங்கிட்டு தானியங்கி பால் வழங்கும் நிலைன்னு சொல்லிட்டு எங்கள் ஊரில் வந்து வியாசாரப்பட்டியில் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே மாகோய் பாரதி நகரில் அங்கே அம்பேத்கர் காலேஜ் எதிர்க்கு ஒரு சின்ன பூத்துமாக இருக்கும். காலைல 4 மணிக்கு என்ன பொண்ணு எழுந்திரிச்சு போயிட்டு ஒரு 1/2 லிட்டர் பால் வாங்குறதுக்கு ஒரு டோக்கன் கொடுத்துருவாங்க கோவிட் டைமில். அந்த டோக்கன் வாங்கி வச்சு நாங்கள் அப்படி லைனில் நிற்போம். இதுக்கு நாங்கள் 1/2 லிட்டர் பாலுக்கு 1 லிட்டர் பாலுக்கு லைனில் நின்று இருப்போம். அதுக்கு பாலே வராது. திரும்ப சாயந்தரம்னா பால் வரும். நடுவில் கருப்பு காப்பி தான் கொடுக்க முடியும், பால் காப்பியே கிடைக்காது அப்போல்லாம். ஆனால் இப்போ அசால்ட்டாக போய் காசை கொடுத்தா எங்கே வேணாலும் பால் பாக்கெட் கொடுக்குறாங்க. இப்போ அந்த பிரச்சனை இல்லை. இப்போ எப்போ வேணாலும் நீங்கள் பால் பாக்கெட்டு எங்கே வேணாலும் வாங்கலாம். அது ஒரு பிரச்சனையாகவே இல்லை. அப்போ எது மாறி போச்சு? தொழில்நுட்பம் மாறுது. காலத்துக்கு ஏற்ற மாறுது. எதுனாக்கா நாகரிகம் மாறும். அப்போ பேசுகிற ஸ்லாங் வேறு, இப்போ பேசுகிற ஸ்லாங் வேறு. அப்போ நாகரிகம் மாறும், அரசியல் மாறும், விஞ்ஞானம் மாறும், தொழில்நுட்பம் மாறும், பொருளாதார வளர்ச்சியும் மாறும். அந்த காலத்தில் எங்கள் கையெல்லாம் வந்து ஒரு ரூபா இருந்தால் பெரிய விஷயம். இப்போ 1 ரூபா பிச்சைக்காரன் கூட மதிக்க மாட்டோம். அப்போல்லாம் வந்து 5 காசு 10 காசு கொடுப்பாங்க. ஆமாம், 1 பைசா. அந்த தொண்டி கால் நல்லா இருந்த காலம் அது. அதெல்லாம் இருந்தால் ஒரு பெரிய விஷயம், 1 ரூபா கையில் இருந்தாக்கா. இப்போ இவங்களாம் 1 ரூபா கொடுத்து பாருங்களா, அவன் அசால்ட்டாக பார்ப்பான் ஒன்று, அவன் கூட மதிக்க மாட்டான் 1 ரூபா. அப்போ எது மாறி போச்சு? அப்போ 1000 ரூபா நோட்டெலாம் கிடையவே கிடையாது, 500 நோட்டெலாம் 2000 நோட்டெலாம் கிடையவே கிடையாது அப்போல்லாம். அப்போ பெரிய அமௌண்ட்டு 100 ரூபா நோட்டு தான். அப்போது இப்போ எது மாறி போச்சு? இப்போ ஈஸியாக கூகுள் பேயில் அனுப்பிச்சிடலாம். அப்போல்லாம் பேங்க்கில் போய் நிற்கணும், பணத்தை எடுக்கணும்னா வித்ட்ரால் பண்ணால் பேங்க்குக்கு போனால் அதுக்கு ஒரு ½ டே டைம் ஆகிடும். ஒரு மணி டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு டைம் ரொம்ப. இப்போ அதெல்லாம் கிடையாது. பண பரிவர்த்தனை ஈஸியாக அந்த செகண்டில் கூகுள் பேயில் அனுப்பிச்சிடலாம். ஆன்லைன் பேங்கிங்லாம் பெரிய அமௌண்ட்டு அனுப்பலாம். அப்போ எது காலத்துக்கு ஏற்ற மாறி போச்சு? காலத்துக்கு ஏற்ற மாதிரி எது மாறினா பொருளாதாரம் மாறும், அரசியல் அமைப்பு மாறும், நாகரிகம் மாறும், விஞ்ஞானம் மாறும், தொழில்நுட்பம் மாறும். எக்காலத்துக்கு மாறாத ஒன்று இருக்குதுன்னு சொன்னால் தேவனுடைய வார்த்தை தான். எனக்கு 10 தலைக்கு முன்னாடி இருந்தோம், அதான் தேவனுடைய வார்த்தை. இதுக்கப்புறம் 10 தலைமுறை கழிச்சு போகிறவங்க அதான் தேவனுடைய வார்த்தை. அது நேற்றும் என்றுமே மாறாது. இந்த வானம் பூமி ஒழிந்து போனாலும் அதை வச்சு இதை கம்பேர் பண்ணக்கூடாது. எதை கம்பேர் பண்ணக்கூடாது? தேவனுடைய வார்த்தை எக்காலத்துக்கு ஒன்று. அது எந்த ஜெனரேஷனுக்கும் அது மாறவே. இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு ஒரு மைண்ட் செட்டப் வந்து போச்சு. என்னன்னாக்கா இவங்க இதை மாதிரி இதை இடம் போட்டுடுறாங்க. இது வேறு, அது வேறு, இது வேறு. ஊழியம் அப்படின்னு வரும்போது அதில் 2 விஷயம் இருக்கும். என்னன்னாக்கா ஒன்று பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும், இன்னொன்று ப்ரெசன்ஸ் இருக்கும். பெர்ஃபார்மன்ஸு ப்ரெசன்ஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, ப்ரெசன்ஸு பெர்ஃபார்மன்ஸை கண்ட்ரோல் பண்ணணும். பெர்ஃபார்மன்ஸு ப்ரெசன்ஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, ப்ரெசன்ஸு பெர்ஃபார்மன்ஸை கண்ட்ரோல் பண்ணணும். உங்களுக்கு அப்படி சொன்னால் புரியல, உங்களுக்கு புரியாமல் சொல்கிறேன்.
ப்ரெசன்ஸ்னால் தேவனுடைய நடத்துதலோடு ஒருத்தர் ஒன்று செய்கிறது. பெர்ஃபார்மன்ஸ்னால் ஒருத்தர் வந்து அதை பர்ஃபார்ம் பண்ணி அதுக்கு தகுந்த நேரத்தை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு ஒழுங்குங்கிறமாக ஒன்று செய்யுது. ரெண்டுமே இருக்குது ஊழியத்தில். பர்ஃபார்மன்ஸ் இருக்குது, ப்ரெசன்ஸ். சில நேரத்தில் நான் பர்ஃபார்மன்ஸாக ப்ரீச்சிங் எடுத்துகிட்டு வருவேன், இங்கே வந்து ப்ரெசன்ஸ் அதை மாறிடும். ரெண்டுமே முக்கியம். பர்ஃபார்மன்ஸும் முக்கியம். பர்ஃபார்மன்ஸ்னு சொல்லும் போது ஒரு பிரசங்கத்தையோ அல்லது ஒரு ஒர்ஷிப்பையோ அல்லது ஒரு ஆராதனையோ ஒரு ஜபத்தையோ ஒரு பர்ஃபார்மன்ஸ். சும்மா கண்டத்தை சொல்லி ஜெபம், ஜப குறிப்போடு ஒரு 10 ஜப குறிப்பு எழுதி தான் வந்து உட்காந்து ஜெபம் பண்ணுறாங்க சில இடங்களில். ஏன்னா பர்ஃபார்மன்ஸ் இவன் இஷ்டத்துக்கு வாயத்துக்கு வர ஜப குறிப்பெலாம் சொல்கிறது இல்லை. ஜப உட்காந்து எழுதுறாங்க. இந்திய தேசம் இது முக்கியமான பாயிண்ட்ஸு அது எழுது, சர்ச்சுக்கு இது முக்கியமான பாயிண்ட்ஸு அது எழுது. அந்த 2 hours வேஸ்ட் பண்ணுறாது. எத்தனா ஒன்று சொல்லி மக்களுக்கு நேரத்தை வீணடிச்சு அனுப்பாது. முக்கியமான குறிப்பாக அவங்க வந்துருக்காங்க ஜபிக்குது, அவன் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ரொம்ப முக்கியமான குறிப்பாக உட்காந்து ஒரு நாளுக்கு முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி ஜப குறிப்பு எழுதி வந்து அந்த சரியான ஜப குறிப்பு சொல்லி ஜபிக்கிற ஜப குழுக்கள்லாம் உண்டு. அதேபோல் ஒர்ஷிப்னால் சரியான பாடல்களை கம்போஸ் பண்ணி அதை எடுத்துகிட்டு வர அந்த மட்டும் பாடுற சில ஒர்ஷிப் லீடர்ஸ்லாம் உண்டு. ப்ரீச்சர்ஸ் ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, சும்மா வந்து உட்காந்து நாங்கள் பேசிடல. அவங்க சில நேரத்தில் அவங்க மாறி போகுது, ஏன்னா ப்ரெசன்ஸ் அதை மாற்றிடும். அப்போது அந்த பர்ஃபார்மன்ஸ்னால் ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணுறது, அதுதான் பர்ஃபார்மன்ஸ். ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி ஒழுங்குபடுத்தி அதை சிஸ்டமேட்டிக் பண்ணி அதை ஒழுங்குக்கிறோமோ அதை ஒழுங்குபடுத்தி வரிசைப்படுத்தி அதை தொகுத்து உங்களுக்கு வழங்குவதுக்கு பேர் தான் பர்ஃபார்மன்ஸ். ப்ரெசன்ஸ்னு அப்படி கிடையாது. சின்னல பர்ஃபார்மன்ஸோட உட்காருவாங்க ஊழியக்காரங்க, அந்த ப்ரெசன்ஸ் அப்படியே அதை அப்படி மாற்றி விடும். நம்ம ப்ரிப்பேர் பண்ணதை பேச மாட்டோம், ப்ரிப்பேர் பண்ணாத அங்கே பேசியிருப்போம். நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஜப குறிப்பு ஜெபம் பண்ண மாட்டோம், அங்கே ப்ரிப்பேர் பண்ணால் ஜப குறிப்பு அவன் ஜெபம் பண்ண வைப்பார். வருஷோட சென்டரில் அப்படி தான் பாருங்கள். என்னன்னாக்கா ஒரு ஊழியத்தை செய்கிற தலைமை பொறுப்பில் வகிக்கிறவர் தேவன் அவரை கட்டுப்படுத்த வேண்டும், அவர் எல்லாரையும் கட்டுப்படுத்த வேண்டும். தேவன் அவரை கட்டுப்படுத்த. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இது எக்ஸாம்பிள் ஈஸியாக புரிய வைக்கிற பாருங்க. இந்த கரோக்கின்னு சில சாங்ஸ் நம்ம சில நேரத்தில் ஆபிரகாம் வரலாம் போடுவோம். வெறும் மியூசிக் மட்டும்தான் அதில் வரும், பாட்டை நம்ம பாடணும். அது பேர் வந்து பர்ஃபார்மன்ஸ். சார் டைமிங் மிஸ் ஆச்சுன்னா நல்லா வராது. டைம் மிஸ் ஆச்சுன்னா அதை கரெக்டாக அது பாடிடணும். கொஞ்சம் டைம் மிஸ் ஆச்சுன்னா கூட அது எரரே வரும். அப்போது சில நேரத்தில் அது நம்ம பாட்டை பாடிக்கிட்டே இருக்கும்போது நம்ம கவனம் எது மேலே இருக்குனாக்கா ஆனால் கரோக்கியே மிஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து சொல்லி அந்த பர்ஃபார்மன்ஸு ப்ரெசன்ஸை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஆகிடும். அப்போ கரோக்கி சரிப்பட்டு வரலை. அது சில நேரத்தில் சில மேரேஜுக்கு பார்த்துக்கு உதவும், சில கச்சேரிகளில் பார்த்துக்கு அது உதவும். ஆனால் சர்ச்சுக்கு அது சரிப்பட்டு வராது. சில தனிப்பட்ட பாடலில் ஒரு மேரேஜில் ஒரு மியூசிக் டீம் பாடுறாங்கனாக்கா அவங்க அதை சரியாக வாசிக்கலாம். அப்போது ஒரு கரோக்கி பாட்டை சொருவி இதை அப்படியே ப்ளே பண்ணப்பா நான் பாடுறேன், அங்கே பாட்டு போயிடலாம். அது வந்து சர்ச்சு கிடையாது. அது வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு விழா, ஒரு நிகழ்ச்சியில் அந்த பர்ஃபார்மன்ஸ் ஹிட்டாக இருக்கும். ஆனால் சர்ச்னு வரும்போது ப்ரெசன்ஸ் தான் பர்ஃபார்மன்ஸை கண்ட்ரோல் பண்ணவே தவிர பர்ஃபார்மன்ஸு ப்ரெசன்ஸை கண்ட்ரோல் பண்ணவே கூடாது. அப்படி கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிச்சுனாக்கா சர்ச்சை தாறுமாற போயிடும். அங்கே மனுஷனுடைய திறமைக்கு முன்னுரிமை அதிகமாகிடும், தேவனுடைய மகிமைக்கும் தேவனுடைய ஆளுகைக்கும் முன்னுரிமை இங்கே குறைந்து போய்விடும். அதை இங்கே சொல்கிறார், வாசிங்க. என்னன்னாக்கா இப்போ சொல்ல கிறிஸ்துவுக்குள் 10,000 உபாத்தியர்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஆட்கள் உங்களுக்கு இருந்தாலும் தகப்பன்மார் உங்களுக்கு இல்லையே. சொல்கிறாரு, கிறிஸ்து இயேசுவுக்குள் சுவிசேஷத்தினால் நான் உங்களை என்ன பண்ண அதை வாசிங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் சுவிசேஷத்தினால், ஏதோ கல்யாணம் பண்ணி குழந்தை பண்ண விஷயத்தை பற்றி அவர் சொல்லலை. சுவிசேஷத்தினால் நான் உங்களை என்ன பண்ணேன். யாருன்னா எடுத்து வாசிங்க, அப்போ தான் உங்களுக்கு நானே வாசினா உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. 1 Corinthians 4:15 வாசிங்க. 1 Corinthians 4:15 வாசிங்க. அதான் வாசிங்க. உபாத்தியாயர்கள் உங்களுக்கு இருந்தாலும். அப்போ என்ன சொல்கிறாருன்னா, நிறைய அனுபவமுள்ள வேத பண்டிதர்கள், அனுபவமுள்ள ஆசிரியர்கள் உங்களுக்கு இருந்தாலும் தகப்பன்மார் உங்களுக்கு அநேகர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்துவுக்குள் வாசிங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் சுவிசேஷத்தினால் நான் உங்களை பெற்றேன். யாரை பார்த்து சொல்கிறாரு? விசுவாசிகள் அவரே பெற்று போட்டார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, சுவிசேஷத்தை அறிவிக்கும்போது
எப்படி ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை கர்ப்பவேதனை பெற்று பெற்றெடுக்கிறாளோ அது அப்படியே வரும் பாருங்கள். இந்த கலாத்தியர் 4:19 வாசின்னு அப்படி வரும். கலாத்தியர் 4:19, கலாத்தியர் 4:19 வாசிங்க. கலாத்தியர் 4:19 வாசனம். கலாத்தியர் 4:19 தியானத்து வாசிங்க. கலாத்தியர் 4:19 வாசிங்க. யாரை பார்த்து சொல்கிறாரு? அப்போஸ்தலனாகிய பவுல் விசுவாசிகளை பார்த்து சொல்கிறார். என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கர்ப்ப வேதனை படுகிறேன். விசுவாசிகளை பிள்ளைங்க தான் அழைக்கிறார். அவர் என்ன அழைக்கிறாரு? அது பவுலாக இருக்கட்டும், அது இயேசுவாக இருக்கட்டும். இப்போ அப்போஸ்தலனாகிய யோவான் எடுக்கிறாடுங்க. யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 1 யோவான் 2:1. 1 யோவான் 2:1. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஃபஸ்ட்டு இயேசுவை பற்றி சொன்னேன், சீஷர்களை பிள்ளைகள் அழைச்சார். 2வது அப்போஸ்தலனாகிய பவுலை பற்றி சொன்னேன், தன்னுடைய உடன் வேலை செய்கிற தீமோத்தேயுவும் சபை விசுவாசிகளையும் அவர் பிள்ளைகள் என்று தான் அவர் அழைக்கிறார். இப்போது அப்போஸ்தலனாகிய யோவான் மிகவும் மூத்த அப்போஸ்தலன். அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள். இயேசுவின் மார்பிலே சாஞ்சிருந்து வருவார். 1 யோவான் 2:1 வாசிங்க. 1 யோவான் 2:1 என்னென்னு சொல்கிறாரு? கிறிஸ்துவுக்கு அன்பான சகோதர சகோதரின்னு சொல்ல என்னென்னு சொல்கிறாரு? என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானால் நீதிபரராக இருக்கிற கிறிஸ்து நமக்காக போய் தானிடத்திலே பரிந்து பேசுகிற இன்னொரு ஆதார வசனம் எடுத்து காட்டுறேன். இதை யோவான் அப்போஸ்தலனாகிய யோவான் சொன்ன வசனம். 1 யோவான் 3:18. 1 யோவான் 3:18 வாசிங்க. என் பிள்ளைகளே, பாருங்க, வார்த்தைக்கு வார்த்தை இயேசுவாக இருக்கட்டும், அப்போஸ்தலனாகிய பவுலாக இருக்கட்டும், அப்போஸ்தலனாகிய யோவானாக இருக்கட்டும், விசுவாசியில் அவங்க எந்த ஆங்கிளில் எந்த கண்ணோட்டத்தில் அவங்க வைக்கிறாங்கன்னா, பெத்த பிள்ளை மட்டும் இல்லை, மற்ற பிள்ளைகளும் கூட என்ன ஆங்கிளில் வைக்கிறாங்கன்னா, என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். ஒரு சகோதரன் லெவலில் வைக்க மாட்டுறாங்க. சபையில் இருக்கிற விசுவாசிகள் ஒரு விசுவாசியை பிரதர்னு கூப்பிட்டுக்கலாம், சிஸ்டர்னு கூப்பிட்டுக்கலாம், அது தப்பு இல்லை. ஆனால் பாஸ்டர் சில நேரத்தில் வாங்க பிரதர் போங்க பிரதர்னு சொல்கிறாரு விசுவாசிகளை. அதுவும் ஒரு மரியாதை நிமித்தமாக அப்படி கூப்பிடுறது. பொதுவாகவே அவங்க எந்த ஆங்கிள் வைக்கிறாங்கன்னா, பிள்ளைகள் யார், அவங்க வயசில் பெரியவங்களாக இருந்தாலும் சரி, வயசில் சின்னதாக இருந்தாலும் சரி, பெத்தெடுத்த பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, அவங்க யார்? அவங்க பிள்ளைகள். பிள்ளையை போய் அவனை அண்ணன் அக்கா தம்பின்னு கூட கூடாது. பிள்ளைய வாப்பா பாப்பான்னு தான் கூப்பிடணும். எப்படி கூப்பிடணும்? வாப்பா பாப்பான்னு தான். எங்கள் பாசனங்கள் அப்படி தான் கூப்பிடுவார். பிரேமாத்திங்க வாப்பான்னுவார். இயேசுபாதம் பாசலாம். நான் அப்படி கூட ஓடிவோம். ஏன்னா அவங்க தகப்பன் ஸ்தானத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க, மரியாதை எங்கே எதிர்பார்க்கணுமோ அங்கே எதிர்பார்க்க, மரியாதை எங்கே கொடுக்கணுமோ அங்கே எங்கே எதிர்பார்க்கக்கூடாதோ எதிர்பார்க்கவே. ஸ்கூலில் போய் டீச்சர்கிட்ட மரியாதை எதிர்பார்த்தா காதை முறுக்கி வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. ஸ்கூலில் போய்ட்டு பைபிள் காலேஜ் பிரின்ஸ்பால்கிட்ட மரியாதை எதிர்பார்த்தனா மூட்டையை தலைமால வச்சு வாடர் வெளியே அனுப்பிச்சிடுவார். பைபிள் காலேஜில் போயிட்டு மரியாதை எதிர்பார்த்து பாரான், முதல்ல மூட்டை கிளம்பிடணும். மரியாதை எங்கே எதிர்பார்க்கணுமோ அங்கே தான் எதிர்பார்க்கணும். சில இடத்துல மரியாதை எதிர்பார்க்கக்கூடாது, கொடுக்கணும். நம்ம ஸ்கூலில் போனால் டீச்சர் மரியாதை கொடுக்கணும், அங்கே எதிர்பார்க்கவே கூடாது. அப்போ தான் முடிச்சுட்டு வரும்போது உனக்கு மக்கள் மரியாதை கொடுப்பாங்க. மரியாதை எதிர்பார்க்காத இடங்கள் உண்டு. பொதுவாக மரியாதைன்னு சொன்னாலே அது விதைச்சி அறுக்கிற மாதிரி காமன் வேர்டு. நம்ம எதை கொடுக்குறோமோ அதுதான் நமக்கு கிடைக்கும். நீங்கள் ஒருத்தர் மரியாதை நடத்துனீங்கன்னா அவங்களுக்கு மரியாதை அவங்க திரும்பி அது விதை பருப்பு மாதிரி. ஆனால் சில இடங்களில் மரியாதை விதைக்க முடியாது. அதை மரியாதை அறுவடை செய்ய முடியாது, கொடுக்க மட்டும்தான் முடியும். வேற எதாவது அறுவடை செய்ய முடியும். உதாரணத்துக்கு, ஒரு மாணவன் ஒரு ஆசிரியரிடத்தில் மரியாதை எதிர்பார்க்கக்கூடாது. ஒரு கல்லூரி மாணவன் ஒரு ப்ரொஃபஸர் இடத்துல, ஒரு பிரின்சிபல் இடத்துல மரியாதை எதிர்பார்க்க கூடாது. ஒரு டைரக்டர், ஒரு இயக்குனர், இப்போ எல்லாம் டிபார்ட்மெண்ட் டைரக்டர் இருக்கிறாங்க. ஒரு டைரக்டர் அவருக்கு இருக்கிற ஸ்டாஃப்ஸ் டைரக்டர்கிட்ட மரியாதை எதிர்பார்க்க கூடவே கூடாது. ஏன்னு சொன்னால் அவங்களாம் மரியாதை கொடுக்குற நிலையில் உனக்கு இல்லை, மரியாதை வாங்குற நிலையில் தான் வாங்குற. நீ கொடுக்கணும் அவங்களுக்கு. சின்ன பையன் ஹெட் மாஸ்டர் மரியாதை எதிர்பார்க்க முடியுமா? இல்லை அவர் தான் கொடுத்துருவாரா மரியாதை? உனக்கு மரியாதை வீட்டுக்கு கிளம்புவார். இதுக்கு மேலே இருந்தால் உனக்கு மரியாதை கெட்டுரும், ஒழுங்காக மரியாதையாக வீட்டுக்கு
கிளம்பிடுன்றார். அப்போ சில இடங்களில் வந்து மரியாதையை வந்து கொடுக்கணும், எதிர்பார்க்கக்கூடாது. சில இடத்துல கொடுத்தா திரும்ப உங்களுக்கு ஈக்குவல் பர்சன் கிட்ட, ஒரு சர்ச் பிலீவர்ஸ் நீங்கள் உங்களுக்குள்ள ஈக்குவல் பர்சனாக இருக்கிறீங்க. நீங்கள் ஒரு சகோதரியை மதித்தா அவங்கள திரும்பி மதிப்பாங்க. நீங்கள் அவங்கள மதிக்கலாம், அவங்கள திரும்பி மதிக்க மாட்டாங்க. அவங்கள மதிப்பு நீங்கள் எதிர்பார்த்து உட்காரக்கூடாது. ஆனால் உங்களோட ஒரு ஸ்டெப்பு மேலே ஒரு அழைக்கப்பட்ட ஊழியக்காரங்கிட்ட எந்த ஒரு விசுவாசியோ பிள்ளைகளோ மனைவியாக இருந்தாலும் சரி மரியாதை எதிர்பார்க்க மரியாதை கொடுக்கணும். ஏன்னா அவர் மேலே ஸ்தானத்தில் இருக்கார். என்ன பண்ணுறாரு? ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் இருக்கிறாரு, ஒரு ஊழியக்கார ஸ்தானத்தில் அவர் இருக்கிறாரு. அவர் கனத்துக்குரியவர். ஒரு ஊழியம் செய்யினால் இதான் என்ன பண்ணுறாரு? அவர் கனத்துக்குரியவர். போஸ்ட்டே கனத்துக்குரிய போஸ்ட்டு. அவர் செய்கிற ஜாபும் கனத்துக்குரியது. இந்த ஊழியம் வந்து கனமுள்ள ஊழியம், கனவீனமான ஊழியம் கிடையாது. கனமுள்ள அந்த மைண்ட் செட்டப்பட்டு தான் வரணும். அவர் ஒரு தகப்பன் சாத்தம் இருக்கிறாரு. ஒரு தகப்பனுக்கு எந்த ஒரு மரியாதை நம்ம கொடுப்போமோ அங்கே மரியாதை கொடுக்குமே தவிர மரியாதை எதிர்பார்க்கவே சின்னத்தை அவர் கண்டிக்க வேண்டியது வரும். அப்போ மரியாதை எதிர்பார்க்க முடியாது. டீச்சர் வந்து சின்னத்தை கண்டிக்க வேண்டியது வரும். ஒரு மேனேஜர் சின்னத்தை ஸ்டாஃப்ஸை கண்டிக்க வேண்டியது வரும். எப்போல பாச சின்னத்தை விசுவாசிகளை கண்டிக்க வேண்டியது வரும். அவங்கள மரியாதை நடத்தினாக்கா அது உங்களுடைய ஆசீர்வாதம், உங்களுக்கு கிடைச்ச லக்குன்னு நினச்சிக்கணும். நீங்கள் அதை நீங்கள் தொடர்ந்து எதிர்பார்க்கக்கூடாது. தொடர்ந்து நம்ம வளர்ச்சிக்காக போகிற இடங்களில் மரியாதை எதிர்பார்க்கக்கூடாது. நம்மக்கிட்ட வளர்ச்சிக்காக வர ஆட்கள்கிட்ட மரியாதை எதிர்பார்க்கணும். நம்ம மூலிமா வளர்கிற ஆட்கள்கிட்ட நம்ம மரியாதையை எதிர்பார்க்கணும். நாம் வளரணுன்றதுக்கு போகிறோம்னாக்கா அங்கே நம்ம மரியாதை எதிர்பார்க்கக்கூடாது. இப்போ ஸ்கூலுக்கு போகிறோம், நீங்கள் கல்வியில் வளரணும்னு போகிறீங்க, அங்கே டீச்சர்கிட்ட நீங்கள் மரியாதை எதிர்பார்க்கக்கூடாது. நீங்கள் வந்து வேலைக்கு போகிறீங்க, அங்கே உங்கள் பாஸ்கிட்ட நீங்கள் மரியாதையை அவர் வந்து ஃபைலை தூக்கி மூஞ்சி அடித்தாலும் கவனம் வாங்கின்னு வந்துடணும். எந்த லட்சத்தில் வேலை பார்க்குறோன்னு சொல்லி ஃபைலை தூக்கி மூஞ்சில் அடித்தாலும் கவனம் வாங்கின்னு வந்து நாங்கள் மரியாதை எதிர்பார்க்கக்கூடாது. ஏன்னா எல்லாத்துலேயும் அவர் கூட சீனியர், அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன், உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடியவர். அவருக்கு கண்டிக்கவும் அதிகாரம் உண்டு, மன்னிக்கவும் அதிகாரம் உண்டு. அவருக்கு ஜட்ஜ் பண்ணவும் அதிகாரம் உண்டு, மன்னிச்சு விடும். அது 2 ரைட்ஸும் அவருக்கு இருக்குது. அவர் நினச்சா மன்னிச்சு விட்டலாம், நினச்சா ஜட்ஜும் பண்ணலாம். ஒரு நீதிபதி நினச்சா ஒருத்தர் மன்னிச்சோம் விட்டுடலாம். அதே நேரத்தில் அவர் நினச்சா ஒருத்தரை ஜட்ஜ் பண்ணவும் பண்ணலாம். இவர் பெரிய லாயராக இருக்கலாம், ஆனால் ஜட்ஜுக்கிட்ட ஒரு மரியாதை எதிர்பார்க்கக்கூடாது. யாருக்கிட்ட என்ன பண்ணக்கூடாது? எதிர்பார்க்க மை லார்டுன்னு பாருங்க நீதிபதி ஜட்ஜு. நல்லா கவனிச்சு பாருங்கள். லார்டுன்ற வார்த்தை யாருக்கு கொடுக்கணும்? யாருக்கு கொடுக்கணும்? மை லார்டுன்னு கோர்ட்டில் நீதிபதி பார்த்து அட்வொகேட் சொல்லுவோம், மை லார்ட். அவர் லார்டு, அவர் நான் கூட மை லார்டு அப்படின்வாங்க. அவர் தெரியுது அவர் மரியாதைக்குரியவர். அவர் இந்த இடத்துல நம்ம வழக்கறிஞராக இருந்தாலும் சட்டத்தை வந்து அறிஞ்சு நாம் பேசக்கூடிய அந்த ஒரு அதிகாரம் நமக்கு இருந்தாலும் அவருக்கு மேலே இருக்கிற ஆட்டை அவர் என்ன கூப்பிடாரு? மை லார்ட். ப்ரைவேட் கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மேனேஜரையோ இல்லை முதலாளியோ மை பாஸ் அப்படின்வாங்க. இவர் என்னுடைய அதுக்காக பாஸ், அவர் இதனுடைய பாஸ், என் பாஸ் வந்திருக்கார் அப்படின்வாங்க. அதுக்குரிய மரியாதை கொடுக்குறாங்க. ஏன் கொடுக்குறாங்க? சில இடங்களில் அதை நாம் வளரணும், நம்ம வளர்ச்சிக்காக இருக்கிற ஆட்கள் கிட்ட நம்ம மரியாதை எதிர்பார்க்கக்கூடாது. மரியாதை நம்ம கொடுத்துட்டு அது விதை. அது நீ அங்கே விதைக்கலனா உங்ககிட்ட வளர்ச்சிக்காக வரவன் உன்னை மதிக்க மாட்டான். உங்கள்கிட்ட வளர்ச்சிக்காக வரான் பார்த்தியா, அவனை தூக்கி எஞ்சிட்டு போயின்னு. ஏன்னா நீ அங்கே தூக்கி எஞ்சிட்டு வந்தல, அங்கே நீ பாஸ்ட்டை தூக்கி எறிஞ்சிட்டு போனான்னா நீ ஒரு இடத்துல போவ, அங்கே பெரிய பொசிஷன் இருப்பாங்கிற மேனேஜர் உன்னை தூக்கி எறிவான் போடான்னு. உன்னோட மட்டமான ஆளை தூக்கி மேலே வைப்பான். நீ எல்லாத்தையும் சிறப்பாக செய்கிறாளாக இருப்போம், உனக்கு அங்கே மரியாதை கிடைக்காது. ஏன் கிடைக்காது? எனக்கு நீ மரியாதை கொடுக்க வேண்டிய இடத்துல நீ மரியாதை கொடுக்கல. தேவன் அவரை கனம் பண்ணி வச்சுருக்கிறாரு, கனத்துக்குள்ள ஒரு பொருள் வச்சுருக்கிறாரு. அவருக்கு நீ இந்த கனத்தை கொடுக்காம அவரை நீ உதாசீனப்படுத்திட்டு நீ அங்கே போன, இப்போ உனக்கு அந்த மரியாதை அங்கே கிடைக்கல. எனக்கு உங்ககிட்ட வந்து ட்ரைனிங் ஆகிற ஆட்கள்கிட்ட, நீ பயிற்சி கொடுக்குற ஆட்கள்கிட்ட, உன்னால் பயனடைகிற ஆட்கள்கிட்ட நீ மரியாதை எதிர்பார்ப்பது தவறில்லை. அவங்க உனக்கு கொடுத்து ஆகணும் அந்த மரியாதையை. இப்போ நீ ஒரு பெரிய கம்பெனியில் மேனேஜராக இருக்கிற, அப்போ உங்களுக்கு ஸ்டாஃபை மதிச்சு தான் ஆகணும். ஆனால் நீ ஒரு சர்ச்சில் பிலீவராக இருக்கும்போது அந்த பாஸ்ட்டுக்கு நீ ரெஸ்பாண்ட் பண்ணி தான் ஆகணும். அந்த பாஸ்ட்டுக்கு என்ன பண்ணி ஆகணும்? அவர் வந்து ரெஸ்பான்சிபிள் பர்சன், பொறுப்புள்ள பதவியில் இருக்கிறாரு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு மரியாதை உள்ள ஒரு போஸ்டிங்லேயும் அவர் இருக்கிறாரு. அந்த பொறுப்பில் வச்சவரே கர்த்தர் தான். அந்த அபிஷேகத்தை கொடுத்து அந்த பொருள் வச்சவரே கர்த்தர் தான். அந்த ஸ்தானத்துக்குரிய மரியாதை நம்ம அவர் கொடுக்கணும். நல்லா புரிஞ்சுக்கணும். எனக்கா காலத்தின் மாற்றம் தேவனுடைய வார்த்தையிலே அல்ல, காலத்தின் மாற்றம் அரசியலிலே உண்டு.
காலத்தின் மாற்றம் தொழில்நுட்பத்தில் உண்டு, காலத்தின் மாற்றம் விஞ்ஞானத்தில் உண்டு, காலத்தின் மாற்றம் நாகரிகத்திலே உண்டு, காலத்தின் மாற்றம் கல்வி அறிவிலே உண்டு. தேவனுடைய வார்த்தை குறித்த அறிவில் கிடையாது. கல்வி அறிவு வேறு, தேவனுடைய வார்த்தை குறித்த அறிவு வேறு. ஹியூமன் நாலேஜ் வேறு, ரெவலேஷன் நாலேஜ் வேறு. ஹியூமன் நாலேஜில் காலத்துக்கு ஏற்றவாறு மாற்றங்கள் இருக்கும், ரெவலேஷன் நாலேஜில் காலத்துக்கு ஏற்றவாறு மாற்றங்கள் இருக்காது. இது அப்படியே ஸ்டாண்டர்டாக வச்சுக்கிறார் ஆண்டவர். எக்காலத்துக்கும் இது மாறவே மாறாது. தொழில்நுட்பங்கள் மாறலாம், விஞ்ஞானங்கள் மாறலாம், அறிவியல் மாறலாம், நாகரிகம் மாறலாம், எல்லாம் மாறலாம். சில அப்படியே ஸ்டாண்டர்டாக வச்சுக்கிறான். இது ஒன்று நல்லா புரிஞ்சுங்க. தேவட வார்த்தை மாற்றம் இல்லை. தேவட வார்த்தை டேரெக்டாக வந்தது எதுவுமே மாறாதுங்க. தேவட வார்த்தை டேரெக்டாக வந்தது பார்த்தீங்களா, அப்படியே ஸ்டாண்டர்டாக இருக்கும். அது இந்த உலகத்திலே எக்ஸாம்பிளுக்காக, உதாரணத்துக்கு ஒரு பால், அதில் மாற்றம் இருக்குது. பால்ன்றது தயிராக மாறலாம், தயிர்ன்றது மோராக மாறலாம், மோர்ன்றது நெய்யாக மாறலாம், நெய்ன்றது அது காலத்துக்கு மாறிக்கிட்டே வருது. ஒரு ஸ்டேஜுக்கு ஏற்ற மாதிரி இது மாறிக்கிட்டே அது போகுது. மோர் வந்து திரும்ப பாலாகிறது வாய்ப்பு இல்லை, அது அடுத்த ஸ்டேஜ் வேணால் போகலாம், நெய்யை வேணால் மாறலாம். சிலதெல்லாம் டைரெக்டாக இருக்கும், அது எப்பவும் மாறும். அதுதான் சூரியன், அது மாறவே மாறாது. சூரியனாக தான் இருக்கும். எக்காலத்துக்கும் சூரியன் தான். உங்கள் தாத்தா காலத்துக்கும் சூரியன் தான், தாத்தா காலத்துக்கும் சூரியன் தான், உங்கள் பேரங்காலத்துக்கும் சூரியன் தான். சந்திரன் அது மாறவே மாறாது. எப்போ நிலா தான் எப்போவுமே. ஏன்னா தேவன் டேரெக்டாக அப்படியே ஆண்டவர் சூரியன் கடவுதுன்னாரு. அதை வார்த்தை டேரெக்டாக சிருஷ்டிக்க. ஆனால் பால் உண்டாக்குறதுன்னு சொல்ல, பால் மாட்டிலேருந்து வந்துச்சு. பால் உண்டாக்குறது ஒரு சொல்லவே, பால் எங்கேருந்து வந்துச்சு? தேவனத்தை நேரடியாக உண்டாக்கப்படலை. அது மாட்டுக்கிட்டு வந்ததுனால அதில் மாற்றங்கள் உண்டு. தேவன வார்த்தை நேரடியாக உண்டாக்கப்பட்டது எதுவும் மாறாது. சூரியன் நேரடியாக உண்டாக்கப்பட்டது. சூரியன் எக்காலத்துக்கும் சூரியன் தான். எக்காலத்துக்கும் சந்திரன் தான். எக்காலத்துக்கும் சிங்கம் தான். எக்காலத்துக்கும் ஆடு தான். எக்காலத்துக்கும் மாடு தான். மாடு குதிரையாக மாறவே மாறாது ஒரு போதும். புலி வந்து பூனையை ஒருபோதும் உருவத்தில் ரெண்டு சேம் மாதிரி தெரியலாம், புலியும் பூனையும். ஆனால் பூனை ஒருபோதும் புலியாக மாறவே மாறாது. புலி ஒருபோதும் பூனையாக. அதனால் டைரெக்டாக அது உண்டாக கடவுது அப்படின்னார். அதெல்லாம் அப்படியே உண்டாயிடுச்சு. அதெல்லாம் வந்து மண் எடுத்து உண்டாக்கலாண்டவர். மனுஷனை மட்டும் தான் எனக்கு கருத்தில் எடுத்து மண்ணால் அதுதான் மனுஷன் மாறிக்கிட்டு இருக்கிறான். இப்போ தேவனுடைய வார்த்தையில் டைரெக்டாக உருவாக்கப்பட்டது எதுவுமே சுடர்கள் உண்டாக கடவுதுனார். இன்றைக்கும் சுடராக தான் இருக்குது. எக்காலத்துக்கும் சூரியன் தன் நிலையிலிருந்து மாறுவதில்லை, எக்காலத்துக்கும் சந்திரன் தன் நிலையிலிருந்து மாறுவதில்லை. அப்போ தேவனுடைய வார்த்தையும் தேவனுடைய வார்த்தையுமா நேரடியாக உருவாக்கப்பட்ட எதுவும் தன் நிலையிலிருந்து எந்நாள் வரை மாறுவதே இல்லை. அது ஆல்டர்னேட்டிவ் சேஞ்சஸ் வந்து பாருங்கள், அதுதான் சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்கும். இப்போ சாப்பாடு அது என்ன ஆகிடுது? நாளானா ஒரு டைமுக்கு அப்புறம் தண்ணி விட்டு போகுது. அது என்ன பண்ணலாம்? ரெண்டு காரியம் பண்ணலாம். புத்தி உள்ளவன் வீட்டில் ஒரு ஆடு மாடை வாங்கி வச்சு அதை போட்டு அதை பாலாக்கிறவங்க உண்டு. புத்தி இல்லாதவன் அதை கீழே ஊற்றிடுவான். சரி, ஆடு மாடு வாங்கி வளரலாம், டெக்னாலஜி மாறி போச்சுங்கன்னா அதை நான் போனால் மிக்சியில் போட்டு நல்லா மொட்டை மாடில் கொண்டு போய்ட்டு அதை வத்தல் போட்டு முருகாக்கிறவனும் உண்டு. புத்தி உள்ளவன் செய்வான் அந்த வேலையை. புத்தி என்ன பண்ணுவான்? அது ஒரு முறுக்கு சுர வத்தலில் போட்டு மேலே மிக்சியில் ஒரு ஆட்டை ஆட்டி அந்த பழைய சாதத்தை மேலத்தில் போயிட்டு ஒரு புடவையோ ஒரு போர்வையோ விரித்து போட்டு முறுக்கு மாதிரி சுட்டால் அதை வறுத்து வத்தலாக சாப்பிட்லாம். அதில் கொஞ்சம் குழம்பு மிக்ஸ் பண்ணி அரைச்சோன்னா ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும் அந்த வத்தல் பார்க்குறதுக்கு. அந்த சாப்பாடு குழம்பு மிக்ஸ் பண்ணி அதை நல்லா மிக்சியில் போட்டு ஒரு ஆட்டி எடுத்து அது ஒரு முறுக்கு சுடுற இதில் போட்டு அது இப்படி சுற்றி எடுத்திங்கனாக்கா அது என்ன ஆகிடும்? அந்த வேஸ்ட்டாக போகிற அந்த சாதம் வத்தலாக மாறிடும். அது சாம்பார் வச்சு வறுத்து சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். அது புத்தியில் அது என்ன பண்ணுவான்? இதெல்லாம் ஏமா சட்டை போடணும்னு சொல்லி என்ன பண்ணுவான்? தூக்கி கீழே போட்டுருவான். அப்போ வீட்டில் என்ன பண்ணால் ஒரு சில ஆடு மாடுகள் வளர்ப்பாங்க. ஏன் வளர்ப்பாங்கனாக்கா மனுஷன் சாப்பிட்டு மிச்சமாகிறது தான் அது சாப்பிடுது. ஆனால் அது அவனுக்கு தரமுள்ள பாலை கொடுத்துடுது. அதுபோல் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆல்டர்னேட்டிவ் சேஞ்சஸ் வந்து சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்கும். டைரெக்டாக வந்துச்சு பார்த்தீங்களா, அது சேஞ்சஸ் ஆகாது. இப்போது அரிசியிலேருந்து சாப்பாடு வந்தாலும் சாப்பாடு மாறிட்டே இருக்குது. இப்போது சாப்பாடு நல்லா இருந்தனால அரிசியோட மதிப்பு கொஞ்சம் கம்மியாகிடும். சின்ன நல்லா கவனிச்சு பாருங்கள். இப்போ அரிசியிலேருந்து தான் சாப்பாடு வந்துச்சு. இப்போ சாப்பாடை சூப்பராக ரெடி பண்ணி அது பக்கத்தில் குழம்புலாம் வச்சோடனே அரிசியை மதிக்க மாட்டோம், சாப்பாடு தான் மதிக்கணும். எதை மதிக்க மாட்டோம்? அந்நேரத்துக்கு எது உதவுது? அது எங்கேருந்து வந்துச்சு? ஆனால் அந்த அரிசி பார்க்கும், அட பாவி 6 மணி நேரத்துக்கு அப்புறம் என்னோடய வேல்யூ போய்டா, நான் ஸ்டாண்டர்டாக நிற்பேன்டான்னு சொல்லிட்டு இருக்கோம். அது 6 மணி நேரத்துக்கு அப்புறம் அதனுடைய தன்மையை இழந்துடும். நான் தன்மையை இழக்க மாட்டேன், நான் அப்படி தான் நிற்பேன். திரும்ப என்ன பண்ண? நீ என்ன தான் யூஸ் பண்ணிக்கணும், நான் என்னுடைய வேல்யூலேருந்து நான் குறையவே மாட்டேன்.
இப்போ என்கிட்டேருந்து வந்த அரிசியில் வந்து நீ கறி குழம்பு ஊற்றி சாப்பிட்ற, மீன் குழம்பு ஊற்றி சாப்பிட்ற, அதை நீ பிரியாணி ஆக்கிற, என்னென்ன பண்ணுற. ஆனால் அதனுடைய மதிப்பு எவ்வளோ நாள்? ஒரு 8 மணி நேரம் வரைக்கும் தான். அதுக்கப்புறம் அது தன்மையை ஏழுதான அரிசி தன் தன்மையை திரும்ப மறுநாளைக்கும் சாப்பாடு வெடிக்கிறதுக்கு எதை எடுக்கிறீங்க? அந்த அரிசியை நீங்கள் பயன்படுத்திங்க. அதுபோல் தேவனுடைய ஊழியக்காரனுக்குன்னு ஒரு ஸ்தானத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அதுக்குரிய கணத்தை நாம் அவருக்கு கொடுக்கும்போது ஆசீர்வாதம் உண்டாகும், கொடுக்கலாம் சாபம் வந்துடும். அது 2 பகுதியை வாசித்து நான் முடிக்க விரும்புகிறேன். 1 சாமுவேல் 1:9-12 வரைக்கும். 1 சாமுவேல் 1:9-12 வரைக்கும் மேலே வாசிப்போம். 1 சாமுவேல் 1:9-12 வரைக்கும். நேற்று வாசிங்க. 1 சாமுவேல் 1:9-12 வரைக்கும். 9-12 வரைக்கும். அடிக்கடி வாசனை அது. இங்கே அண்ணாவுடைய சப்ஜெக்ட் தான் வரும். சப்ஜெக்ட் சீலோவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு அன்னாள் எழுந்திருந்தால் ஆசரனாகி ஏலி கர்த்தருடைய ஆசனத்தின் வாசல் நிலையிலே ஒரு ஆசனத்தின் மேல் யாரவன் ஊழியக்காரன் ஒரு ஆசாரியன் எங்கே உட்காந்துட்டுருக்கிறான்? ஒரு சேர் மேலே உட்காந்துட்டுருக்கிறான். அவள் போய் மனம் கசந்து மிகவும் பொழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சரின்னு கர்த்தாவே, தேவரும் உடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உடைய அடியாளை மறவாமல் நினைத்தொல்லி உனது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலைமையில் சவரகன் கத்தி படுதலை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். அவள் கர்த்தருடைய சன்னில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது ஏலி அவள் வாயை கவனித்து கொண்டிருந்தான். பிரணாவசனம். அன்னால் தன் இருதயத்தில் பேசினால் அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவள் சத்தமும் கேட்கப்படவில்லை. ஆகையால் அவள் வெறித்திருக்கிறாள் என்று ஏலி நினைத்து அவளை நோக்கி, நீ எதுவரைக்கும் வெறித்திருப்பாய்? உன் குடியை விண்ணை விட்டு விளக்கு என்றான். என்ன சொல்கிறார் அவர்? விசுவாசிகளை பார்த்து, ஜெபம் பண்ண வந்து விசுவாசியை பார்த்து என்ன சொன்னார்? ஆனால் அண்ணால் பார்க்குறான், மனக்கிளசு வந்திருக்கிறான். அவள் கொடுத்த பதிலை பாருங்கள். அதற்கு அண்ணால் பிரதித்திருப்பான், அப்படியல்ல என் ஆண்டவனே, நான் மனக்கிளேசமுள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை. நான் கர்த்தருடைய சந்நிதியிலே என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். இவர் எப்படி பேசினார்? இவர் பேசின விதம் எப்படி இருந்துச்சு? சில நேரத்தில் ஊழியக்காரங்க மரியாதை குறைவாக பேசினாலும் அவங்களுடைய ஸ்தானம் மரியாதை குறைவானது அல்ல. அவளுடைய ஸ்தானம் மரியாதை குறைவானது அல்ல. இவ கொடுக்க வேண்டிய மரியாதை ஒழுங்காக கொடுத்தா. நீ ஊழியக்காரன் அப்படி பேசலாமா? நீ ஊழியக்காரனா செடி பேசலாமா? அப்படி சொல்லலை. அவன் ஊழியக்காரன். யாரவன்? அவன் ஒரு ஊழியக்காரன். அந்த ஊழியக்காரனுக்கு கணத்தை அவர் கரெக்டாக கொடுத்ததுனால்தான் இவளை ஏளனம் பண்ணியிருந்தா பாருங்கள். அவளுடைய சக்கலத்தி அவளுக்கு முன்னாடி கர்த்தர் என்ன பண்ணார்? ஒரு சாமுவேலை கொடுத்தாரு. அந்த சாமுவேல் தான் முதல் பெயர் சபாவே ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக இருந்தான். 2 ராஜா அபிஷேகம் பண்ணான். ஒன்று சவுல், இன்னொன்று தாவீது. அவன் அவ்வளோ பெரிய ஒரு பிள்ளையை கொடுத்தாலும் கர்த்தர் வந்து 2 ராஜா நாட்டில் ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு பிள்ளையை கற்றுக் கொடுத்தார். அது காரணம் தெரியுமா? ஊழியக்காரனுடைய அவனுடைய நடை உடை பாவனை வைத்து எடைபடவில்லை, அவனுடைய அழைப்பை வைத்து எடைபடுகிறார். அவனுடைய அழைப்பை வைத்து அவன் மேலே ஒரு அபிஷேகம் இருக்கிறது, அவன் மேலே ஒரு அழைப்பு இருக்கிறது. ஆக அவனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த ஹானரை கரெக்டாக கொடுக்கணும்னு சொல்லி கொடுக்க வேண்டிய அந்த மரியாதையை கரெக்டாக கொடுத்தா பாருங்கள். இன்னொரு சம்பவத்தை வாசிக்கிறேன். 2 ராஜாக்கள் 2:22-25. எலிசான ஊழியக்காரு அங்கே ஒரு அற்புதத்தை செஞ்சுட்டு ஒரு இடத்துக்கு வராரு. அங்கே அவர் ஊழியக்காரனுடைய உருவத்தை வச்சு கேலி கிண்டல் பரியாசம் பண்ணுறாங்க சில பிள்ளைங்க. அந்த கணத்தை கொடுக்குறதில்ல. அவங்களுக்கு என்ன நடந்ததுன்னு வசனம் சொல்லுது. வாசிங்க. 2 ராஜாக்கள் 2:22-25 இருக்கும். எலிசா சொன்ன வார்த்தையின்படியே அந்த தண்ணீர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி ஆரோக்கியமாயிற்று. அவன் அவ்விடத்தை விட்டு பெத்தேலுக்கு போகிறான், வேறு இடத்துக்கு போகிறான். அவன் வழி நடந்து போகையில் பிள்ளைகள் பட்டணத்திலிருந்து வந்து அவனை பார்த்து, மொட்டைத்தலையா
ஏறிப்போ என்று சொல்லி நிந்தித்தார்கள். யார்? இந்த சின்ன பிள்ளைங்க எலிசாவை பார்த்து மொட்டை தலையா ஏறிப்போன்னு சொல்லி அவன் நிந்திக்கிறாங்க. அப்பொழுது அவன் திரும்பி அவர்களை பார்த்து கர்த்தரின் நாமத்தினால் அவர்களை சபித்தான். உடனே காட்டிலிருந்து 2 கரடிகள் புறப்பட்டு வந்து அவர்கள் 42 பிள்ளைகளை பிரி போட்டது. அவன் அவ்விடத்திலே கர்மெல் பருவத்துக்கு போய் அங்கேருந்து சமரியாவுக்கு திரும்பினான். அப்போது ஊழியக்காரனை மதித்தா ஆசீர்வாதம் வருது, ஊழியக்காரனை அவமதித்தா சாபம் வருது. ஊழியக்காரனை மதித்தா என்ன வருது? ஆசீர்வாதம் வருகிறது. ஊழியக்காரனை அவமதித்தால் சாபம் வருகிறது. ஃபஸ்ட்டு வந்து ஊழியக்காரன் தகப்பன் சார்ந்தில் இருக்கிறாரு, அதுக்குரிய கணத்தை அவர் கொடுக்கணும். தகப்பனோட நம்ம வேலை பார்க்குற இடத்துல இருக்கிற மேனேஜர் அதிகமாக படிச்சிருக்கலாம், ஆனால் தகப்பன் தான் முக்கியம். தகப்பனோட உங்களுக்கு படம் நடத்துகிற கிளாஸ் வாத்தியார் அதிகமாக படிச்சிருக்கலாம், ஆனால் தகப்பன் உங்களுக்கு அதிகமாக இல்லை. கிறிஸ்துக்குள் 10,000 உபாத்தியார்கள் இருக்கிறாங்க. தகப்பன் அநேகர். தகப்பனுக்குரிய மரியாதையை தகப்பனுக்கு கொடுக்குற பிள்ளைங்க எப்போதும் ஆசிரியமாக இருப்பாங்க. அது நியாயம் பைபிள் சொல்லுது. எல்லா காரியத்தையும் கீழ்ப்படி நியாயம் போடுது. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். அது ஒரு அநியாயம் பைபிள் சொல்லலை. இது பைபிளோட நியாயம்னு சொன்னால் அது அநியாயமாகிறது வாய்ப்பே கிடையாது. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு எல்லா காரியத்திலையும் ஒபே பண்ணுங்க, அது நியாயம். ஒரு பிள்ளை தகப்பனிடத்திலே மரியாதை எதிர்பார்க்கக்கூடாது. ஒரு மாணவன் ஆசிரியரிடத்திலே மரியாதையை எதிர்பார்க்கக்கூடாது. ஒரு கம்பெனியில் வேலை செய்கிற ஒரு ஸ்டாஃபு முதலாளிகிட்ட மரியாதை எதிர்பார்க்கக்கூடாது. சம்பளத்தை எதிர்பார்ப்பது தவறல்ல, மரியாதை எதிர்பார்ப்பது தவறு. பிள்ளைகள் வந்து தகப்பனிடத்தில் கடமைகள் எதிர்பார்ப்பது தவறல்ல, மரியாதை எதிர்பார்ப்பது தவறு. மாணவர்கள் ஆசிரியரிடத்திலே நல்ல கல்வியை எதிர்பார்ப்பது தவறல்ல, மரியாதை எதிர்பார்ப்பது தவறு. நல்ல கல்வியை எதிர்பார்ப்பது தவறல்ல, அதுக்கு தான் போகிறோம் கிளாஸுக்கு. ஆனால் அங்கே மரியாதை எதிர்பார்ப்பது தவறு. சில இடங்களிலே மரியாதை எதிர்பார்க்கக்கூடாது, மரியாதையை கொடுத்து தான் ஆக வேண்டும். சில இடங்களிலே நம் மரியாதையை வந்து கிடைக்க நமக்கு தானாகவே. எப்போனாக்கா நீங்கள் உங்களுக்கு ஈக்குவலாக இருக்கிற ஆட்கள்கிட்ட ஒரு ஸ்டூடெண்ட்டு இன்னொரு ஸ்டூடெண்ட்டை மதித்து அவன் இவனை மதிக்க போகிறான். நீ ஆசிரியர் ஊந்து மச்சாவோட நீ தப்பு பண்ணால் திட்ட தான் செய்வாங்க. தப்பு பண்ணால் நீ மறிச்சு உன்னை மரியாதை நடத்த மாட்டாங்க. தப்பு பண்ணால் திட்ட தான் செய்வாங்க. அது அவங்களுடைய ஸ்தானத்திலிருந்து அவங்க செஞ்சு நடந்துக்கிற விதம். அது நான் நல்லா மதிப்பு கொடுத்தேன், அப்போ போய் வணக்கம் பண்ணேன், குட் மார்னிங் பண்ணேன், என்னடி பண்ணேன். அது நீ பண்ணுறது அவங்க கூட மரியாதை கொடுத்து, ஆனால் அவங்க ஸ்தானத்தை அவங்க என்ன செய்ய கரெக்டாக செய்வாங்க. நீ மறிச்சிட்டதுனால உனக்கு திரும்பி மறிக்க மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவானாக்கா அவங்க ஸ்தானத்தை நீ தப்பான திட்ட தான் செய்வாங்க. ஒரு தகப்பன் அப்படி தான், பிள்ளைங்க தப்பான திட்ட தான் செய்வார், கண்டிக்க தான் செய்வார். பெருமை எடுத்து வாங்கன்னு சொல்லுறது பைபிளில். பெருமை கையாளாதவன் பிள்ளை என்ன பண்ணுறான்? பகைக்கிறான். மூன்றாவது ஒரு காரியம், இந்த வாரத்தில் கர்த்தர் வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ஊழியம் செய்யும் ஆர்டேஷன் பண்ணி வைக்கிறாரு. அந்த நேரத்தில் அதை செய்து விட்டுட்டு அதுக்கப்புறம் மனஸ்தாபப்பட்டு ஐயோ நம்ம நல்ல சான்ஸை விட்டு வந்து செஞ்சாலும் ஆஸ்வாதம் கிடையாது. எப்போ உங்களை வச்சாங்களோ அந்த டைமில் அந்த வருஷம் கண்டிப்பாக அதை செஞ்சு முடிச்சிடணும். அந்த டைம் வீணடிக்கக்கூடாது. அப்போ நிறைய போராட்டங்கள் வரலாம், நிறைய சோதனைகள் வரலாம், நிறைய தடைகள் வரலாம், நிறைய பிஸி ஆகலாம், ப்ரோக்ராம் இருக்கலாம், கமிட்மெண்ட் இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். ஆனால் அந்த நேரம் நீ அதை செய்து விட்டுட்டு இன்னொரு நேரத்தில் நீ அதை எடுத்து போட்டு செஞ்சனாக்கா உனக்கு ஆஸ்வாதம் வராது. உனக்கு எப்போ கொடுத்தாங்களோ அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே நீங்கள் செஞ்சு முடிச்சிடணும். அதுக்கு அடுத்த வருஷம் உங்களுக்கு பிளஸ்ஸிங்காக இருக்கும். அது விரைக்கிற வருஷம்னு நினச்சிக்கணும். அது செய்தனால பல போராட்டங்கள் வரலாம், பல அவமதிப்புகள் வரலாம், பல புறக்கணிப்புகள் வரலாம், பல ஏளன பேச்சுகள் வரலாம், சில நல்ல நல்ல கமிட்மெண்ட்டை நீங்கள் இழக்க வேண்டியது கூட நீங்கள் வரலாம், சில நல்ல வேலையை இழக்க வேண்டியது வரலாம், சில முக்கியமான ப்ரோக்ராமை இழக்க வேண்டியது வரலாம், சில முக்கியமான நண்பர்களை இழக்க வேண்டியது வரலாம், சில முக்கியமான சொந்த பந்தத்தை இழக்க வேண்டியது வரலாம். அந்நேரம் பார்த்தா வீட்டுக்கு வந்துடுவாங்க கஷ்டம், நீ அதை விட்டு ஊழியம் செய்ய வேண்டிய நிலைமை இருக்கும். அந்நேரம் பார்த்தா ஆண்டு அப்படியே சொன்னார், ஒருத்தன் செத்து போட்டான் எங்கள் அப்பான்னாரு. இந்த செத்தவன் நாடகம் மாட்டேன், நீ புறப்பட்டு வா, என்ன பிரசங்கம் பண்ணார். இப்போ தேவ ராஜ்யத்துக்குள்ளே பிரசங்கத்தை பண்ணுனார். சரி, அதுக்கு வேற சொல்கிறேன். கர்த்தர் முன் குறித்த காலகட்டத்தில் நாம் செய்ய வேண்டிய ஊழியத்தை அலட்சியப்படுத்தி விட்டு அதன் பிறகு ஒன்று செஞ்சால் ஆசீர்வாதம் இல்லவே இல்லை. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 16 முதல் 17 வரை. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 16 முதல் 17 வரை. ஒருவனும் வேசிக்கலனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனமாறுதலை காணாமல் போனான்.
யாக்கோபு குழுக்காட்சி தான் ஏசா கழிச்சு போயிட்டு வேலையாடிட்டு வரான். வரும்போது இவன் என்ன பண்ணுறான், அவனை பார்த்து எனக்கு ஒரு டம்ளரில் கூழ் கொடுப்பான்னு சொல்லி கேட்குறான். அது இவன் சொல்கிறான், ரேட்டு பேசுகிறான். அப்படின்னா அவன் சேஷ்டபுத்திர பாகத்தை எனக்கு கொடுத்துரு, நான் என்ன பண்ணுறேன், உனக்கு கூழை கொடுத்துட்றேன். அவனோட வேல்யூ அவனுக்கு தெரில பாருங்கள், சேஷ்டபுத்திர பாகத்து வேல்யூ அவனுக்கு. ஆனால் கூழுக்காக அதை விட்டு கொடுத்துட்டான். எதை விட்டு கொடுத்துட்டான்? சேஷ்டபுத்திர பாகத்தை. இவன் முதல்ல விட்டு கொடுத்தாலும் தான் அதுக்கப்புறம் ஈசாக்கு அவனை ப்ளஸ் பண்ணி அனுப்புகிறான். அவங்ககிட்ட ஏமாற்றி வாங்கிட்டான் ஆசீர்வாதத்தை. இல்லாட்டி அங்கே தடைப்பட்டிருக்கும். அது ஈசாக்கு வந்து கண் குருடனாகி அதுக்கப்புறம் இவன் வந்து ஆட்டு ரோமத்தை போட்டுன்னு வந்து இவன் பிளஸ்ஸிங் ஏமாற்றி வாங்கி போகிறதுக்கு ஏன் கரெக்டாக அனுமதிச்சானா, இவன் முதல்ல அனுமதிச்சிட்டான். அதை இவன் விட்டு கொடுத்துட்டான். இப்போ அவன் ப்ளஸ் பண்ணிட்டான். இப்போ ஏசா வர வேண்டிய இடத்துக்கு யார் வந்தது? இப்போது யாக்கோபு வந்துட்டான். அதுக்கப்புறம் இவனுக்கு தெரிஞ்சு போச்சு, ஐயோ சேஷ்டபுத்திர பாகத்தோட மதிப்பு பெருசுப்பா அப்படின்னு. அப்புறம் இவன் போய் மனம் மாறுது, கண்ணீர் விட்டு தேடுறான். அவனுக்கு இது கிடைக்கவே இல்லை. அதுபோல் திரும்ப வாசிப்போம். ஒருவனும் வேசிக்கலனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக அந்த சேஷ்டபுத்திர பாகத்தை விட்டு போட்ட ஏசை போலவும் சீர்கெட்டவனாக இராதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்க. அதாவது அல்பத்துக்கு ஆசைப்பட்டு தேவனுடைய ஊழியத்தை விட்டுறாதுன்றார். அல்பத்துக்கு ஆசைப்பட்டு தேவனுடைய ஊழியத்தை, அப்போ ஒரு நாள் வருமானத்துக்கு ஆசைப்பட்டு அந்த கஷ்டம் நீங்கள் வருவான், நாளைக்கு உன்னை தூட்டி தெரியுவான். இன்றைக்கி கஷ்டாக இருப்பான், நாளைக்கு உனக்கு ஒஸ்ட்டாக இருப்பான் அவன். அதனால் தேவன் எப்பவுமே பெஸ்ட்டாக தான் இருப்பார். அவனை பிடிச்சிரு, நல்லா இருப்பேன். அந்த கஷ்டத்துக்கு சொல்லு, உன்னோட பெஸ்ட்டு ஒருத்தருக்கார ஒரு சேவை செய்ய போகிறேன்னு சொல்லு. வேணா அந்த கஷ்டம் கூட்டு வந்துரு கூடவே, நீ கூட மாட வந்து என் ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி. அந்த கஷ்டம் ஒன்று ஓடிவிடுவான், இல்லாட்டி உன் கூட செஞ்சு அவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வான். நீ அவன் வந்துட்டான்னு சொல்லிட்டு நீ ஊழியத்தை தூக்கி போட்டு சொந்தக்காரங்க வந்துட்டாங்க, வீட்டில் ஒரு சொந்தக்காரங்க ஒருத்தர் செத்து போயிட்டாங்க சாயந்தரம் வரைக்கும் வச்சுருப்பாங்க சாவை. நீ சர்ச்சை முடிச்சுட்டு போகலாம், தப்பே கிடையாது. சாயந்தரம் வரைக்கும் யாரும் செத்தவரையும் ஏற்ற மாட்டாங்க. கண்டிப்பாக சாவு சாயந்தரம் வரைக்கும் இருக்கும். சாவுக்கு போனான்னு சொல்ல சாயந்தரம் வரைக்கும் இருக்கும். ஒன்று முடிச்சுட்டு போ, இல்லை முடிச்சுட்டு காலையில் போய்ட்டு குளிச்சுட்டு வர முடிஞ்ச சர்ச்சைக்கு வந்துடு. அதனால் சாவுக்காக வேஸ்ட் பண்ணிடாத. நீ போய் அவனை உயிரோடு எழுப்ப போகிறதே கிடையாது. கண்டிப்பாக நீ போய் செத்தவனை உயிரோடு இயேசு ஒரு இடத்துக்கு போனார்னா, இயேசு செய்யாத ஒரே ஒரு ஊழியங்குதுனாக்கா அது அடக்க ஆராதனை தான். இயேசு எல்லா ஊழியத்தையும் செஞ்சிட்டார், ஒரு ஊழியத்தை மட்டும் இயேசு செய்யலை. அது என்ன ஊழியம் தெரியுமா? அடக்க ஆராதனையும் அவர் பண்ணலை. ஏன் தெரியுமா? அவர் போனால் உயிராக எழுப்பிடுறாரு. லாசர் கல்லறையில் போனாலும் ஆனால் உயிராக எழுப்பிடுறாரு. 400 விதமாகன உயிராக எழுப்பிடுறாரு. எங்கே போனாலும் ஆளை உயிராக எழுப்பிடுறாரு அவர். அடக்க ஆராதனை இல்லை இயேசு சரித்திரத்தில். அப்படி எழுப்பிக்கக்கூடிய வல்லமை கிழமை கிருபை தாராளமாக போய் அவனை எழுப்பிடுவான், தப்பு இல்லை. சபை கூட தான். அப்படி இல்லையானா சர்ச்சைக்கு வந்துருன்றான். இல்லையா நான் போனால் எழுப்பிட்டேன், இப்போ எழுப்பிட்டுவான். நான் போய் தட்டோம் எழுந்துப்பானாக்கா எழுந்துட்டுவான், எழுப்பிட்டுவான், எழுப்பி கூட்டணுவான். அங்கே தேவநாமத்தை மையப்படுத்து. அதெல்லாம் முடியாதுன்னா பரவாயில்ல, நீ சர்ச்சை முடிச்சுட்டு நீ முடித்து முடிச்சுட்டு அந்த அடக்க ஆராதனைக்கு போயிட்டு நீ கலந்துட்டு வரலாம். ஏன்னா அந்த ஏசா போல் நாம் என்ன பண்ணக்கூடாது. நான் சப்ஜெக்டை வாசித்து முடிக்கணும், டைம். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் முதல் 34ஆம் வசனம் வரை அந்த சம்பவம் வரும். அதை ஃபுல்லாக நீங்கள் போய் வீட்டில் போய் படித்து பாருங்கள். இந்த ஏசா வந்து வெளியிலேருந்து கலைச்சி போயிட்டு ஒரு நாள் வருவான், யாக்கோபு கூழ் காசிட்டு இருப்பான். அப்போ அந்த ஏசா வந்து யாக்கோபை பார்த்து கேட்பான், இந்த சிகப்பான கூழில் கொஞ்சம் கொடுன்னு சொல்லி. அதுக்கு அவன் சொல்லுவான், உன் சேஷ்டபுத்திர பாகத்தை எனக்கு விற்று போட்டுனா இதை அவனுக்கு கொடுத்துட்றானோ. அவன் நானே சாவு போகிறேன், இது எனக்கு எதுக்கு, முதல்ல கூழை கொடு அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான். அது நேரத்துக்கு அந்த உயிர் தான் அவனுக்கு பெருசாக தெரிஞ்சது. அவன் விற்று போட்டான். விற்று போட்டோன்னே அது ஆசீர்வாதம் அவனுக்கு போயிடுச்சு. யாருக்கு போயிடுச்சு? நல்லா புரிஞ்சுங்க. யூதர்கள் அலட்சியம் பண்ணதுனால புரஜாதி மக்களுக்கு ரட்சிப்பு வந்துச்சு. அதுபோல் யார் வந்து ஊழியத்தை உதாசீனப்படுத்திட்டீங்கன்னா அந்த ஆசீர்வாதம் இன்னொருத்தனுக்கு போயிடும். அந்த ஆசீர்வாதம் இன்னொருத்தனுக்கு, அதை நீங்களே தான் வழி விட்டுட்டீங்க. ஆனால் உங்களுக்கு கொடுத்த அந்த வருஷத்தில் எப்படிப்பட்ட கமிட்மெண்ட்டாக இருந்தாலும் அதை தூக்கி எறிஞ்சிட்டு அந்த ஊழியத்தை நீங்கள் சிறப்பாக செய்யுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.